எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெஸ்ட் பேட்சோடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய பேர் குரூப்ல ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? நிறைய பேருக்கு இன்னும் இந்த வீடியோ போய் சேரல, அவங்களும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? என்னன்னா நாளைக்கு டெஸ்ட்டை எப்படி எழுதணும், எந்த மெத்தட்ல எழுதணும், ஏன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? எல்லாரும் நேம் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் அமைச்சிருக்கீங்க, வேற எந்த ஒரு டீட்டெயிலும் தேவையில்லை. எல்லா டெஸ்ட்டுமே, அதாவது நாளைக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்குது. ஓகேவா? இது ஒரு குரூப் 4க்கான ஒரு 5 மாசத்துக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச். இது எவ்ரி சண்டே டெஸ்ட் நடக்கும். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும் தான் செவ்வாய்க்கிழமை நாளைக்கு ஆரம்பிக்குது. ஓகேவா? அதுல இருந்து மே 5 வரைக்கும் ஒரு 5 மாசத்துக்கான பேட்ச் இது. ஒவ்வொரு வாரமும் டெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா? ஒரு முதல் 4 டெஸ்ட் மட்டும் தான் ஒரு 150 கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே 200 கொஸ்டினா வந்துடும். ஓகேவா? நிறைய பேர் இந்த ஷெட்யூல் பார்த்துருக்கலாம். ஷெட்யூல்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு ரொம்ப இலக்கணத்தை ஃபுல்லா கம்பைன் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்டா சிலபஸ் கம்ப்ளீட், ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நாளைய டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா கம்மியான சிலபஸ் கொடுத்திருந்தாலுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல, அதாவது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட குரூப் 2, குரூப் 4, குரூப் 1ல கேட்ட எல்லா இலக்கண கொஸ்டினுமே ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே ஒரு 10 இருந்து 15 கொஸ்டின் வந்துடும். ஓகேவா? ஏன்னா இலக்கண டெஸ்ட் வைக்கும்போது ஸ்கூல் புக்ல நிறைய எடுக்க முடியாது, கொஸ்டின் அந்த அளவுக்கு ஃப்ரேம் பண்ண முடியாது. நம்ம செய்யுள் உரைநடை வந்து படிக்கும்போது வேற மாதிரி ஃப்ரேம் பண்ணிருப்போம். பட் எல்லாம் இலக்கணம் பேஸ் பண்ணி வரும்பொழுது நிறைய கொஸ்டின் உங்களுக்கு எடுக்க முடியாது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட எல்லா கொஸ்டின் ஒரு 10 இருந்து 15 கொஸ்டின் எல்லா டெஸ்ட்லயுமே வரும். ஓகேங்களா? அதை நீங்க தேடி தேடி படிக்க தேவையில்லை, அந்த PDF நாங்க கொடுக்குறோம். ஓகேவா? நாளைக்கு டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணுங்க, பாத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு புதுசா ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். என்னன்னா ஒரு 5 மாசம் பேட்ச் இது. ஃபீஸ், அந்த மொத்த ஃபீஸே 150 ரூபாய் தான். ஓகேங்களா? இந்த 5 மாசத்துக்கும் மொத்த ஃபீஸ் பாத்தீங்கன்னா 150 rupees தான். ஓகே, 150 ரூபாய் தான். அந்த நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் சென்ட் பண்ணுங்க. ஓகேவா? நாளைய டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும்னா, ஒவ்வொரு வாரமும் கரெக்டா ஈவினிங் தான் கொஸ்டின் வரும். ஓகேங்களா? ஈவினிங் ஒரு 5 இருந்து 6 மணிக்குள்ள கரெக்டா ஒரு 6 மணிக்கு கொஸ்டின் வந்துடும். கொஸ்டின் குரூப்ல PDF வந்துடும். நீங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பா OMRல தான் எழுதணும். எல்லாருமே OMRல தான் எழுதணும். OMRல உங்க நேம் இருக்கணும், பக்கத்துல அப்பா பேர் அல்லது ஹஸ்பண்ட் நேம் போடணும், கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா ரேங்க் லிஸ்ட் போடும்போது ஒரே நேம்ல நிறைய பேர் இருப்பீங்க. அப்பா பேர் இருக்கணும், உங்க பேர் பக்கத்துல அப்பா பேர் இருக்கலாம், இல்ல கணவர் பேர் இருக்கலாம். ஓகேவா? அது ஒண்ணு முக்கியமானது. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். ஓகேங்களா? நேம், அப்பா பேர், ஹஸ்பண்ட் நேம் போட்டு டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ண போறீங்க. ஓகேவா? எல்லாருமே OMRல எழுதணும். அந்த OMR காப்பியை மட்டும் தான் நீங்க போட்டோ கொடுத்து சென்ட் பண்ணணுமே. ஓகேங்களா? நாங்க கீ போட்டதுக்கு அப்புறம் நீங்களே ஏன்னா எல்லா பேப்பரும் கரெக்ஷன் பண்ண முடியாது, அதனால நீங்களே கரெக்ஷன் பண்ணி அது எவ்வளவு மார்க்ன்ற அந்த ஃப்ரண்ட் பேஜ் நீங்க வெறும் மார்க் மட்டும் டைப் பண்ணக்கூடாது. ஓகேவா? நேம் போட்டு மார்க் மட்டும் டைப் பண்ணக்கூடாது. அந்த உங்களோட OMR கரெக்ஷன் பண்ணி அதிலே தான் நீங்க போட்டு அந்த பேப்பரை சென்ட் பண்ணா மட்டும்தான் ரேங்க்ல நாங்க அந்த நேமை ஏற்ற முடியும். ஓகேங்களா? அது ஒன்று பாத்துக்கோங்க. ஆமா, அது முக்கியம். எல்லாரும் OMR தானே. OMR இல்ல, வேற வழி இல்ல அப்படின்றவங்க மட்டும் ஒயிட் பேப்பர்ல எழுதி நம்பர் போட்டு கரெக்டா எழுதுங்க. அது நல்லா இருக்காது. ஆனா எல்லாரும் OMR பிரிண்ட் போட்டுங்க. OMR காப்பி குரூப்ல போட்டுறோம், அதை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 5 மாசம் பேட்ச். ஓகேவா? நீங்க நல்லா பண்ணீங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ற பசங்க எல்லாரும் பண்ற ஒரு மிகப்பெரிய தப்பு என்னன்னா, எல்லா பேட்ச்லயும் சேர்ந்துப்பாங்க, சேர்ந்துக்கிட்டு ஒரு 2 டெஸ்ட் 3 டெஸ்ட் நல்லா எழுதுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே விட்டுடுவாங்க. இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா, நீங்க உங்களுடைய சிலபஸ் சைட் பை சைட் படிச்சுக்கலாம். ஓகேவா? நீங்க எதுல வீக்னஸா இருக்கீங்களோ அதையும் படிச்சுட்டு போகலாம். கிட்டத்தட்ட 7 நாள் 8 நாள் கேப் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே. அப்ப 7 நாள் 8 நாள் இருக்கும்போது நீங்க அழகா ஷெட்யூல் போட்டு, இதுல GS இருக்கும், மேக்ஸ் இருக்கும், தமிழ் எல்லாமே இருக்கும். அந்த 8 நாளுக்குள்ள இது அழகா சைடா, இது ஒரு சைட்ல வச்சுக்கிட்டு நீங்க படிக்காத சைடா படிச்சுக்கலாம். அப்ப 2 ஒர்க் பண்ண முடியும் உங்களால இந்த வீக்லி டெஸ்ட் பேஸ்ல. ஓகேங்களா? நீங்க இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல, இதையும் படிச்சுக்கலாம், நீங்க படிக்காதையும் படிச்சு. ஓகேவா? நீங்க படிக்காத விஷயம் படிச்சுக்கிட்டீங்கன்னா தான் கொஞ்சமாவது நீங்க டாப்பரா மேல வர முடியும். ஓகேங்களா? 2 வருஷம் 3 வருஷம் படிச்சுட்டு திருப்பி என்ன பண்றீங்க, நீங்க டைட்டான ஒரு ஷெட்யூல்ல மாட்டிக்கிறீங்க, இல்ல திருப்பி கிளாஸ் போறீங்க, அதனாலதான் உங்க ரேங்க் மேல வர மாட்டேங்குது. ஓகேவா? அப்ப எது உங்களுக்கு வரலையோ அதையும் சைட் பை சைட் நோட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். ஒரு பிராக்டிஸ் டெஸ்ட்டும் வேணும், வாரமோ இல்ல. ஓகேவா? கண்டிப்பா ஒரு பிராக்டிஸ் இருந்தா மட்டும்தான் உங்களை கிளியர் பண்ண முடியும். நல்லவனு புரிஞ்சுக்கோங்க. இப்ப குரூப் 2A மெயின்ஸ் எழுத போறாங்க, அவங்களும் அதை முடிச்சுட்டு நேரா குரூப் 4 உங்களோட வந்து எழுதுவாங்க. ஓகேவா? குரூப் 4 பசங்களுக்கு செம காம்படிஷனா இருக்கும். ஓகேவா? அப்ப நீங்க நல்லா ரெடி ஆகணும். ஒரு 5 மாசம் பேட்ச் இது. தெரியாத பசங்களுக்கு PDF ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? மொத்தமே 150 ரூபாய் தான். நிறைய பேர் டவுட் கேட்டீங்க, மந்த்லி 150 கேட்டீங்க. அப்படி கிடையாது, 5 மாசம் சேர்த்து மொத்தமாவே 150 ரூபாய் தான். ஓகேவா? நிறைய பசங்களுக்கு கொஞ்சம் கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ. நாளைக்கு எல்லாரும் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.